Hello guys, welcome back to Asif Vlogs. இன்றைக்கி எங்கே கிளம்பிட்டோம் பார்த்தீங்கன்னா, இங்கே செரஃபியாவில் இருக்கிற ஒரு 6 ரியால் பிரியாணி ஷாப் தான் விசிட் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு பேக்கு வந்து 6 ரியால். நல்லா தான் இருக்கும். 6 ரியால்னாலும் நல்ல ஒர்த்து தான். வாங்க அப்படியே வீட்டுக்குள்ளே போகலாம். அந்த லாஸ்ட்டில் தெரியுது பாருங்கள், அந்த ரெட் கலர் போர்டு, அதுதான் அந்த கடை. இந்த கடை பார்த்திங்கன்னா வேறு லெவல் க்ரௌடாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுக்கு உடனே சீக்கிரமும் கிடச்சிரும். இங்கே பாருங்கள் எப்படி டேபிள் ஃபுல்லாக அந்த 6 ரியால் பிரியாணி கடை. இந்த கஸ்டமர் தான் எல்லாம் இந்த கடை தான். அந்த கடையை உள்ளே பாருங்கள், ஒரே பரபரப்பாக இயங்கி கொண்டு இருக்குது. அந்த வாசலில் நிற்கிறார் பார்த்தீங்களா, அவர் தான் வந்து கேஷியர். அவர்கிட்ட தான் நம்ம ஆர்டர் கொடுக்கணும். அவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா அடுத்து ஒரு 2-3 மினிட்ஸில் வந்து நம்மளுக்கு கையில் திங்ஸ் கிடச்சிரும். நம்ம 6 ரியால் விலை கம்மியாக இருக்குது, நல்லா இருக்காது அப்படின்னு நினைக்கக்கூடாது. நல்ல நல்ல குவாலிட்டிலையும் எந்த ஒரு குறையும் இருக்காது, நல்லாயிருக்கும். ஒரு பேக் வாங்கினோன்னா நம்ம ஒரு ஆளுக்கு திருப்தியாக சாப்பிட்லாம். அது வந்து இங்கே வந்து நம்மளுக்கு ஒரு அஃபோர்டபுளான ஒரு ப்ரைஸில் கிடைக்கும். வெறும் 6 ரியால் மட்டும்தான் ஒரு பாக்ஸு. ஸோ இது வந்து செரஃபியாக்குள்ளே என்ட்ரன்ஸில் உள்ள வரும்போதே ஃபஸ்ட்டு கடை அந்த கடை தான். அந்த பாலத்துக்கு எதித்தாப்புல இருக்கும் அந்த கடை. ஸோ இங்கே ஜித்தாவில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த கடை தெரிஞ்சிருக்கும். 6 ரியாலுக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதுன்னு தெரியல, ஆனால் பரவாயில்ல, ஒர்த்து தான் நம்மளுக்கு. நம்மளுக்கான பார்சல் ரெடி ஆகிட்டுருக்கு, வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, வாங்கிட்டு அப்படியே நம்மளும் கிளம்புவோம். மற்ற ரெஸ்டாரண்ட்லாம் நம்ம உள்ளே போனோம்னா நம்மளுக்கு எப்படியும் ஒரு 20 ரியால் 30 ரியால் அந்த மாதிரி ஆயிரும். இதுனா ஒரு பிரியாணி வாங்கினோமா வெறும் 6 ரியால் தான். ஹைதராபாத் ஸ்டைலில் வேறு லெவல் பிரியாணியாக இருக்கும். ஸோ வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் அந்த ஷாப்புக்கு வந்து. Hey!